பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எசேக்கியேல் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு தேவன் தேடும் மனிதன். தேவனுடைய இருதயத்தின் விருப்பம் என்னவென்றால், ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு நீடிய நாட்களாக வாழ வேண்டும் என்பதுதான். பழைய ஏற்பாட்டில் நம்ம குறிப்பாக வாசிக்கும்போது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்போது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது ஆண்டவர் நீடிய நாட்களை கொடுக்கிறார். இந்த நாள் தியான பகுதியை நாம் வாசிக்கும்போது, ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அநேக விதமான அருவருப்பான காரியங்களை செய்து வந்தார்கள். அவர்கள் அநேக அருவருப்பான காரியங்களை செய்து வந்ததுனால உடனடி விளைவு என்ன நடந்தது என்றால், ஆண்டவர் அவர்களுடைய நாட்களை குறுக பண்ணினார். 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய். இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது ஆண்டவர் அவர்களுடைய நாட்களை குறுக பண்ணினார் என்று கூட சொல்ல முடியாது. அவர்களே அவர்களுடைய நாட்களை குறுக்கி கொண்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்லியிருக்கிறது, யூ ஹேவ் ஃபோர்ஸ்ட் அ ப்ரீமெச்சூர் எண்ட் டு யோர் செல்ஃப். இந்த வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது அவர் மனஸ்தாபப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நாமும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். இந்த அதிகாரத்தில் எப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்து ஆண்டவருடைய மனதை உடைத்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த கொலைச்சலாக்கினாய். இரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். தூர ஸ்திரியை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். 11 உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடே அருவருப்பானதை செய்கிறான். வேறு ஒருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான். வேறு ஒருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். இரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு ஒரு பெரிய லிஸ்ட்டை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். இந்த காரியங்கள் இந்த காரியங்கள் இந்த காரியங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு விரோதமாக பாவம் செய்தீர்கள் அல்லது அருவருப்பான காரியங்களை செய்தீர்கள் என்று ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்றால், அல்லது ஆண்டவருடைய தண்டனையிலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய வழி என்ன? 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, திறப்பில் நிற்கவும் இந்த ஜனங்களுக்காக மன்றாடவும் ஒரு மனிதனை நான் தேடினேன், ஆனால் ஒருவனையும் நான் காணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஏன் ஒரு மனிதனை தேடுகிறார்? இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் திறப்பில் நின்று சுவரை அடைக்கக்கூடிய நபரை தேடுகிறார்? இப்போ திறப்பில் நிற்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நம்ம ஒரு சில காரியங்கள் தியானிக்கலாம். திறப்பில் நிற்பது என்று சொல்லுவது தேவனுக்கும் கஷ்டப்படக்கூடிய அல்லது பாவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் இடையே நிற்பது. இந்த மனிதனுடைய சூழ்நிலையை ஆண்டவரிடத்தில் கொண்டு போவதும் ஆண்டவருடைய கிருபையை இந்த மனிதனுக்கு கொண்டு வருவதும், இப்படியாக ஒரு இடைப்பட்ட நிலையில் நிற்பது தான் சுவரை அடைக்கக்கூடிய ஒரு செயல். அதை நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளின் ஆதாரத்தில் பார்க்கும்போது இது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது ஆண்டவரிடத்தில் என்பதை நாம் கவனிக்க முடியும். இதில் ஒரு 4 காரியங்களை நம்ம இன்னைக்கு குறிப்பாக பார்க்கலாம். முதலாவதாக,
ஜெபத்தின் வல்லமை. ஜெபத்தின் வல்லமை. நாம் ஜெபிக்கிறதன் மூலமாக பெரிய வித்தியாசங்களை இந்த பூமியில் கொண்டு வரலாம். நம் திறப்பில் நின்று ஜெபிக்கும்போது கஷ்டப்படுறவங்களுக்காக, பாவத்திலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறவர்களுக்காக திறப்பில் நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பரிந்து பேசும்போது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருகிறார். இப்படியாக பாவத்திலிருந்து வெளியில் வர முடியாதவர்கள் அல்லது அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருவதற்கு அல்லது ஆண்டவர் அவர்களை அழிக்காமல் இருப்பதற்கு இந்த பரிந்து பேசக்கூடிய ஜெபம் மிகவும் தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறோமா அல்லது மற்றவர்கள் செய்யக்கூடிய தீமையை கடிந்து மாத்திரம் பேசி கொண்டிருக்கிறோமா? ஜெபத்தின் வல்லமையை அறிந்தவர்களாக பரிந்து பேசுவதற்கு நாம் முன் வர வேண்டும். இரண்டாவதாக இதில் ஆண்டவர் நம்முடைய ஒரு பொறுப்பையும் சொல்லியிருக்கிறார். இதில் நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த பரிந்து பேசக்கூடிய அல்லது திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு காரியம் அது நம்முடைய பொறுப்பு என்று சொல்லிக்கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவனை நாம் பின்பற்றும் போது இப்படிப்பட்ட காரியங்கள், தேவனுடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுவது நம்முடைய பொறுப்பு என்று சொல்லிக்கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல தேவனுடைய விருப்பம் என்ன? தேவன் எதை தேடிக்கொண்டிருக்கிறார்? இப்படியாக பரிந்து பேசுகிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தேவைப்படும் போது நாம் தேவனை தேடுகிறோம். அதே மாதிரி தேவனோடு நமக்கு நல்ல ஒரு உடன்படிக்கை உறவு இருக்கிறபடியால் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் நம்மையும் கூட தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போ அவர் நம்மை தேடும்போது நாம் நம்முடைய பொறுப்புகளை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய இருதயத்தின் பாரங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக ஒரு நபரின் முக்கியத்துவம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லலை திறப்பில் நின்று ஜெபிப்பதற்காக, திறப்பை அடைப்பதற்காக நான் ஒரு திரள் கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லலை. ஒரு சிறு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கூட ஆண்டவர் சொல்லலை. ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் தேசத்தை அழுக்காதபடிக்கும் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இப்போ ஒரு மனிதனை தேடினேன் என்று சொல்லும்போது ஒரு மனிதனால அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஒரு மனிதன் இந்த இடத்துல ஆண்டவருக்காக இடம் கொடுத்திருந்தால் ஆண்டவரால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்க முடியும். அதை தான் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். இவர்களுக்குள்ளாக ஒரு மனிதனை நான் தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணேன் என்று சொல்லி. நிறைய நேரத்தில் நாம் நினைக்கலாம், நான் மட்டும்தானே இருக்கேன், நான் ஒரு ஆளால் எப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும், அல்லது ஒரு நபரால் எப்படி ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர முடியும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதன் திறப்பில் நிற்கும்போது கண்டிப்பாக பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் அவர் இரக்கத்தை விரும்பக்கூடிய தேவன். ஆண்டவருடைய இருதயம் எப்பொழுதுமே மற்றவர்களை ரட்சிப்பதற்காக தான் விருப்பப்படுகிறது, அழிப்பதற்காக அல்ல. அதனால் ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார். அதனால பாவத்தை அவரால் பார்த்துட்டு சும்மா விட்டுறவே முடியாது. அப்படி என்றால் அவர் ஒரு நீதிபரராக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால் ஜனங்கள் அழிந்து போவதை பார்ப்பது அல்ல, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை பார்ப்பதே. அதனால தான் ஜனங்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும், அழிந்து விடக்கூடாது. இவர்களுக்காக யாராவது பரிந்து பேச மாட்டார்களா, சுவரை அடைக்க மாட்டார்களா, திறப்பில் நிற்க மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம 22ஆம் அதிகாரத்தில் அநேக வசனங்கள் வாசித்தோம். எப்படி இந்த ஜனங்களுடைய செயல்பாடுகள் அருவருப்பானதாக ஆண்டவருக்கு முன்பதாக காணப்பட்டது என்று. இன்றைக்கும் நம்முடைய தலைமுறையில் அநேக அருவருப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவருடைய முகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு அநேக அருவருப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ஆண்டவர் நம்மையும் கூட அழைக்கிறார், இவர்கள் இருவருக்கும் இடையில் நின்று பரிந்து பேசுவதற்காக. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நாளில் அருவருப்பு நிறைந்ததாக தான் காணப்பட்டது. ஆனால் யாரோ ஒருவர் நமக்காக
ஜெபித்திருக்கிறார்கள். இயேசு நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஆண்டவர் நம்முடைய அருவருப்புகளை மாற்றி அவருடைய இரத்தத்தினால கழுவுனதுனால மாத்திரம்தான் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். ஸோ இப்படி நீதிமான்களாக யார் யாரெல்லாம் ஆண்டவர் மாற்றியிருக்கிறாரோ அவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பாரத்தை சுமக்க வேண்டும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்கும் ஆசீர்வாதம் வருவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் தேடக்கூடிய மனிதனாக நாம் இருப்போமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவர் பரிந்து பேசுவதற்காக ஜனங்களை தேடி கொண்டிருக்கிறீர். ஜனங்களுக்காக ஜனங்களின் தேவைகளை உம்மிடத்தில் கொண்டு வரக்கூடிய ஜனங்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. ஒருவரும் கெட்டுப்போவது உம்முடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாக இருக்கிறதப்பா. ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் உமக்கும் இடையே நின்று விண்ணப்ப ஜெபம் செய்யக்கூடிய ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறீங்க. அதில் ஒருவராக நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பதாக காணப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.